தாய் தமிழ் உறவுகள் அனைவரையும் தமிழ்நாடு தமிழர் நாடு வலையொலி மூலமாக வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கின்றேன். தீபாவளிக்கு முன்பே வெடித்து சிதறும் விருதுநகர் பட்டாசு ஆலை தொழிலாளர்கள். தென் மாவட்டங்களை கண்டுகொள்ளாத திராவிட ஆட்சியாளர்கள் நாம் தமிழர். தாய் தமிழ் உறவுகள் அனைவரையும் தமிழ்நாடு தமிழர் நாடு வலையொலி மூலமாக வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கின்றேன். இன்றைக்கி நம்ம இந்த ஊர் பஞ்சாயத்து நிகழ்ச்சியை எதுக்காக கூட்டியிருக்கோம் அப்படின்னா, தீபாவளி வரும் முன்னே வெடித்து சிதறும் விருதுநகர் பட்டாசு ஆலை தொழிலாளர்கள். இந்நிலையை உருவாக்கி கொடுத்த திராவிட கட்சிகள் மற்றும் தேசிய கட்சிகளை வச்சு செய்கிறது தான் இந்த ஊர் பஞ்சாயத்து நிகழ்ச்சியை நாம் இன்னைக்கு கூட்டியிருக்கோம். முன்னாடி விருதுநகர், தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி போன்ற மாவட்டங்கள் விவசாயத்தில் செழிப்போடு இருந்திருக்காங்க. காரணம், இந்த மாவட்டங்களுக்கு நீர்ப்பாசனத்தை வழங்கியது செண்பகவல்லி அணை என்னும் அணையிலிருந்து வந்த நீர் தான் இந்த பகுதி மக்களை விவசாயத்தில் செல்வ செழிப்போடு இருக்க வச்சிருக்கு அப்படின்னா அது மிகையாகாது. இந்த பகுதி மக்கள் வறட்சியின்றி அந்த காலகட்டத்தில் வாழ்ந்ததுக்கு காரணம், வறுமையின்றி வாழ்ந்ததுக்கு காரணம் அந்த செண்பகவல்லி அணையிலிருந்து வந்த நீர் தான் இந்த பகுதி மக்களின் விவசாயத்தை காப்பாற்றிருக்கு. அதன் அடிப்படையில் இந்த பகுதி மக்கள் செல்வ செழிப்போடும் வறுமையின்றியும் வறட்சியின்றியும் இந்த பகுதி மக்கள் வாழ்ந்திருக்காங்க அப்படின்னா அது மிகையாகாது. அதே நேரத்தில் அந்த செண்பகவல்லி அணையில் ஒரு உடைப்பு ஏற்படுது மழை வெள்ளத்தால். அந்த உடைப்பை சரி செய்யணும்னா கேரள அரசும் தமிழ்நாடு அரசும் சேர்ந்து தான் அந்த உடைப்பை சரி செய்ய முடியும் அப்படின்னு அந்த செண்பகவல்லி அணை கட்டும்போது ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளது. அந்த ஒப்பந்தத்தின்படி அந்த அணை உடைபட்ட 1955 ஆண்டில் அன்றைய தமிழக முதல்வராக இருந்த ஐயா பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் கேரள அரசுடன் உண்மையான பேச்சுவார்த்தையை நடத்தி அதன் அடிப்படையில் அந்த செண்பகவல்லி அணையில் ஏற்பட்ட அந்த உடைப்பை ஐயா பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் தமிழக மக்களின் வரிப்பணத்திலிருந்து அதை சரி செஞ்சு தமிழக மக்களுக்கு, விவசாய மக்களுக்கு நீர்ப்பாசனத்தை செண்பகவல்லி அணையிலிருந்து பெற்றுக் கொடுக்கிறாரு. அதே நேரத்தில் ஐயா பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் இந்த திராவிட கட்சிகளின் பொய்யினாலும் புரட்டினாலும் இல்லாத பொல்லாத அவதூறுகளினாலும் ஐயா பெருந்தலைவர் காமராஜர் மீது இல்லாத பொல்லாத அவதூறுகளை அள்ளி சேற்றை வாரி இறைச்சி ஐயா பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை தோற்கடிக்கிறாங்க. அது எப்படின்னா, ஐயா பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுக்கு சுவிஸ் பேங்கில் பணம் போட்டு வச்சிருக்கிறாரு, அக்கௌண்ட் இருக்குது, சுவிஸ் பேங்கில் பணம் போட்டு வச்சிருக்கிறாரு அப்படிங்கிற பொய்யான தகவல்களை இந்த தமிழக மக்களுக்கு பரப்பி விடுறாங்க இந்த திராவிட கும்பல்கள். இந்த திராவிட கும்பல்களின் இது போன்ற பொய்யான பரப்புரையை நம்பின நம்ம தமிழக மக்கள் இன்று அவதிப்படுறாங்க. காரணம், ஐயா பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் அந்த திராவிட கட்சிகள் போட்டுடைத்த பொய் புகார்களை நம்பியதன் அடிப்படையில் தான் இன்றைக்கி தமிழக மக்கள் வறுமையிலும் வறட்சியிலையும் வாடிக்கிட்டு இருக்காங்க. இந்த தமிழக தென் மாவட்ட மக்கள் ஐயா பெருந்தலைவர் காமராஜர் உண்மையான உணர்வோடு, தமிழன் என்ற உணர்வோடு தமிழக மக்களின், விவசாய மக்களின் உணர்வை புரிந்து கொண்டு உண்மையான பேச்சுவார்த்தையை அந்த காலகட்டத்தில் கேரள அரசுடன் நடத்தினதன் அடிப்படையில் அந்த அணை அன்று சீரமைக்கப்பட்டு நீர்ப்பாசனத்துக்கு அந்த அணையிலிருந்து நீர் கொண்டு வரப்பட்டது. ஆனால் அதுக்கப்புறம் இந்த திராவிட கட்சிகள் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கப்புறம் 1967 அதே செண்பகவல்லி அணையில் மீண்டும் உடைப்பு ஏற்படுது மழை வெள்ளத்தால். அந்த உடைபட்ட பகுதியை சீர் செய்கிறதுக்கு தமிழக இந்த விருதுநகர் மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம், தென்காசி மாவட்டம் போன்ற திருநெல்வேலி மாவட்ட மக்கள் இந்த திராவிட கட்சிகளின் ஆட்சியில் இருக்கக்கூடிய அந்த பகுதி தமிழக மக்கள் இந்த திராவிட கட்சிகளுக்கு அழுத்தம் கொடுக்குறாங்க. ஐயா, அந்த செண்பகவல்லி அணையை சீர் பண்ணி கொடுங்க தயவு செய்து அப்படின்னு சொல்லி அந்த பகுதி மக்கள் அந்த திராவிட கட்சிகள்கிட்ட வேண்டுகோள் வைக்கிறாங்க. அதன் அடிப்படையில் பேச்சுவார்த்தைக்கு போகுது அன்றைய திராவிட கட்சியான அதிமுக கேரள அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. அன்றைய அதிமுக கட்சியின் தலைவராகவும் முதல்வராகவும் தமிழக முதல்வராகவும் இருந்த எம்ஜிஆர் அவர்கள் கேரள அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்துகிறாரு. அதன் அடிப்படையில் அந்த கேரள அரசு என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்கள் பாதி நாங்கள் பாதி போட்டு தான் அந்த
அணையை சீரமைக்க முடியும். அந்த அணையை சீரமைக்கிறதுக்கு 10.30 லட்சம் ரூபா வந்து தேவைப்படும். அதுக்கு நீங்கள் பாதி நாங்கள் பாதி போடுறதா இருந்தால் நம்ம அந்த அணையை சீரமைக்கிறதுக்கு நாங்கள் முன் வர்றோம் அப்படிங்கிறாங்க. அதன் அடிப்படையில் என்ன செய்கிறாங்க, நம்ம தமிழ்நாடு அரசுல இருந்து 5.15 லட்சத்தை கொண்டு போய் கேரள அரசுக்கு ஐயா எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் கொடுக்குறாரு. அதை வாங்கி வச்சுக்கிட்டு அந்த கேரள அரசு அந்த ரூபாயை வாங்கி வச்சுக்கிட்டு அந்த செயலை செய்யாமல் அந்த அணையை சீரமைக்கிற செயலை செய்யாமல் அந்த சீரமைக்கிற செயலை கிடப்பில் போட்டு வச்சிருது. 1966 உடைபட்ட அந்த செண்பவல்லி அணை இன்னும் சீரமைக்கப்படலை. அந்த அணை சீரமைக்கப்பட்டு இருந்தால் இன்னைக்கு விருதுநகர், தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி போன்ற மாவட்டங்களில் இந்த பட்டாசு ஆலைகள் இந்த அளவுக்கு புற்றுச்சூழல் போல வளர்ந்துருக்காது அப்படிங்கிறத எடுத்து சொல்லத்தான் இந்த காணொளி. அந்த செண்பவல்லி அணையை மட்டும் அந்த காலகட்டத்தில் எம்ஜிஆரோ இல்லை இப்போ உள்ள அரசாங்க அதிகாரிகளோ அரசு பதவியில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களோ செஞ்சிருந்தாங்க அப்படின்னா இந்த விருதுநகர், தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி மாவட்ட மக்கள் இந்த பட்டாசு ஆலையை தேடி போக வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. விவசாயத்தை நம்பி அவங்க வாழ்ந்திருப்பாங்க. இந்த பட்டாசு ஆலையை தேடி போயிருக்கவே மாட்டாங்க. அந்த தண்ணி அந்த ஆற்றிலிருந்து, அந்த அணையிலிருந்து, செண்பவல்லி அணையிலிருந்து வரக்கூடிய அந்த தண்ணி இப்போ இந்த மாவட்டங்களுக்கு இப்போ கிடைக்கல. காரணம், அந்த அணையில் ஏற்பட்ட அந்த உடைப்பை சரி செய்ய துப்புள்ள அந்த உடைப்பை சரி செய்யறதுக்கான உண்மையான பேச்சுவார்த்தையை நடத்துறதுக்கு இந்த தமிழ்நாடு திராவிட கட்சிகளுக்கும் மனசில்ல. அங்கே ஆட்சி செய்கிற தேசிய கட்சிகளான காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் அந்த உடைப்பை சரி செஞ்சு கொடுக்கணுங்கிறதுக்கான மனசும் அவங்களுக்கும் இல்லை. அதே வேளையில் அந்த கேரள அரசுக்கு தேவையான, கேரள மக்களுக்கு தேவையான காய்கறிகள், அரிசி பருப்புகள், வாழைப்பழங்கள் முதற்கொண்டு இந்த தமிழ்நாட்டில் இருந்து தான் அவங்களுக்கு கொடுத்து உதவுகிறோம். அப்படி இருந்தாலும் அந்த கேரள அரசு இந்த விவசாயத்தை காப்பாற்றுறதுக்காக அந்த செண்பவல்லி அணையில் ஏற்பட்டுள்ள அந்த உடைப்பை சரி செஞ்சு கொடுக்கறதுக்கு மனசு வரல. அதே நேரத்தில் 2006 இந்த திராவிட கட்சிகள் ஆட்சியில் இருக்கும்போது தான் அந்த கேரள அரசாங்கத்தில் புரட்சி தலைவர் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் கொடுத்த அந்த 5.15 லட்சத்தை திருப்பி கொடுக்குறாங்க 2006. இந்த 2006 திருப்பி கொடுக்கும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அது கேரள பகுதியில் அமைஞ்சிருக்கு. அந்த அணையின் மூலமாக அந்த அணை நிரம்பிச்சுன்னா கேரள மக்கள் பாதிக்கப்படுவாங்க. அதனால் அந்த அணையை சீரமைக்கிற இது எங்களுக்கு அதை அணையை சீரமைக்கிற எண்ணம் எங்களுக்கு இல்லை. அதனால் அந்த பணத்தை நீங்கள் திரும்பி பெற்றுக்கோங்கன்னு சொல்லி அந்த 5.15 லட்சத்தை திருப்பி தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு 2006 அவங்க கேரள அரசு கொடுத்துருது. இந்த நேரத்தில் அந்த அணை பாதுகாப்பு சங்கம்னு வச்சுருந்த ஐயா மணியரசன் அவர்களின் தலைமையில் இயங்கிய அந்த அணை சீரமைப்பு சங்கம் வந்து மறுபடி ஒரு கேஸை போடுது. இந்த அணையை சீரமைக்கணும் அப்படின்னு சொல்லி மறுபடி ஒரு கேஸை போடுது. இந்த அணையை சீரமைச்சா தான் இந்த பகுதி மக்கள் விவசாயத்தில் செழித்து வாழ முடியும் அப்படின்னு சொல்லி அந்த சிந்தனையில் மறுபடி ஒரு கேஸை போடுது. அதன் அடிப்படையில் வந்து அந்த நேர நீதிபதிகள் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சீரமைச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த கேரள அரசுக்கு ஒரு தீர்ப்பை கொடுக்குறாங்க. தீர்ப்பை கொடுக்கும்போது இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் அந்த கேரள கவர்மெண்ட்டும் இணைஞ்சி அந்த அணை சீரமைப்பை செஞ்சாகணும்னு சொல்லி ஒரு தீர்ப்பை கொடுக்குறாங்க. ஆனாலும் இப்போ வரைக்கும் அங்கே தேசிய கட்சிகள் ஆண்டுக்கிட்டு இருக்கு. அந்த கட்சிகளும் அதை சீரமைச்சு கொடுக்கறதுக்கு முன் வரலை. இங்கே திராவிட கட்சிகள் இப்போ வரைக்கும் ஆட்சி அதிகாரத்தில் இருக்குது. இந்த திராவிட கட்சிகளும் அதை சீரமைக்கிறதுக்கு முன் வரலை. அப்படின்னா இவங்க இந்த மக்கள் மீது எவ்வளவு பற்றுடன் இருக்கிறாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க தமிழக மக்களே. இந்த திராவிட கட்சிகளும் அந்த கேரளத்தை ஆளும் தேசிய கட்சிகளும் இந்த தமிழக மக்கள் மீது எவ்வளவு
பற்றுடன் இருக்கிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. கேரளாவுக்கு தேவையான அனைத்து உணவு பொருட்களும் தமிழ்நாட்டில் இருந்து தான் போய்கிட்டு இருக்கு. அதாவது அரிசி பருப்பு, பழ வகைகள், காய்கறி வகைகள் போன்ற எல்லாமே தமிழ்நாட்டில் இருந்து தான் அவங்களுக்கு போய்கிட்டு இருக்கு. அப்படி இருந்தாலும் அந்த கேரள அரசு தமிழக விவசாயிகளின் நலன் கருதி அந்த செண்பகவல்லி அணை ஏற்பட்டுள்ள அந்த உடைப்பை சரி செய்கிறதுக்கு அவங்களுக்கு மனசு வரல. அதே நேரத்தில் இந்த தமிழ்நாடு கவர்மெண்டில் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிற இந்த திராவிட கட்சிகளுக்கு இந்த விருதுநகர், தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி போன்ற பகுதி மக்கள் எவ்வளவு தான் வாக்கு போட்டாலும், ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சாலும் மறுபடியும் அந்த உடைப்பை சரி செய்கிறதுக்கு 2 தேசிய கட்சிகளுமே அதிமுகவானாலும் சரி, திமுகனாலும் சரி அந்த உடைப்பை சரி செய்ய முன்வரவே மாட்டிக்கிறாங்க. அப்படின்னா இது என்ன அரசாங்கம்? இந்த அரசாங்கத்தை நம்பி நம்ம பகுதி மக்கள் ஏன் மாறி மாறி இவங்களுக்கே ஓட்டு போடணும் அப்படிங்கிறத கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள் தமிழக மக்களே. இன்னைக்கு விருதுநகர் மாவட்டத்தில் எங்கே பார்த்தாலும் பட்டாசு ஆலைகள் இருக்குது. இந்த பட்டாசு ஆலைகள் மூலமாக வருஷத்துக்கு எப்படி போனாலும் நூற்றுக்கணக்கான பேர் இந்த பட்டாசு ஆலைகள் மூலம் நடக்கக்கூடிய வெடி விபத்தில் செத்து ஒழிகிறாங்க. அப்படி இருந்தாலும் இந்த பட்டாசு ஆலையை தடுக்கிறதுக்கு இந்த பட்டாசு ஆலையை மூடுறதுக்கு இந்த தமிழக அரசு முன் வரல. காரணம், இந்த பட்டாசு ஆலையில் இருந்து வெடி விபத்தில் உயிரிழப்பவர்கள் தமிழர்கள் என்பதாலேயே தான் இந்த பட்டாசு ஆலையை மூடுறதுக்கு இந்த திராவிட கட்சிகள் முன் வரலை. இதன் காரணமாக தான் நம்ம தமிழக மக்கள் அதாவது வறட்சியில் இருப்பதன் காரணமாக செண்பகவல்லி அணையில் இருந்து வரக்கூடிய அந்த நீர் இந்த 4 மாவட்டத்திற்கும் தற்போது வராததன் காரணமாக தான் இந்த பகுதி மக்கள் இந்த பட்டாசு ஆலையை தேடி போகிறாங்க. இந்த பட்டாசு ஆலையை தேடி போகிறதுக்கு காரணமே இந்த 4 மாவட்டங்களிலும் ஏற்படக்கூடிய வறுமை, வறட்சி தான் இந்த பகுதி மக்களை அந்த பட்டாசு ஆலையை உயிர் ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த பட்டாசு ஆலை அப்படின்னு தெரிஞ்சிருந்தோம் அந்த பகுதி மக்கள் இந்த பட்டாசு ஆலைக்கு வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணமே அந்த பகுதி வறுமையிலும் வறட்சியிலையும் வாடிக்கிட்டு இருக்கு. அதன் அடிப்படையில் தான் இந்த பட்டாசு ஆலையை அந்த மக்கள் தேடி போகிறாங்க. இந்த பட்டாசு ஆலையை மூடுனா இந்த பகுதி மக்களுக்கு வேலைவாய்ப்பை கொடுக்கறதுக்கு ஒரே வழி அந்த செண்பகவல்லி அணையிலிருந்து வரக்கூடிய நீரை இந்த மாவட்ட மக்களுக்கு கொண்டு வரணும். கொண்டு வந்தால் தான் இந்த பகுதி மக்கள் விவசாயத்தை நாடி போவாங்க. விவசாயத்தை நாடி போனாங்கன்னா இந்த பட்டாசு ஆலைகள் ஆட்டோமேட்டிக்காக மூடப்படும். ஆனால் இந்த செயலை இந்த திராவிட கட்சிகளும் செய்யாது, கேரளத்தில் ஆளக்கூடிய அந்த தேசிய கட்சிகளும் செய்யாது. காரணம், இந்த பட்டாசு ஆலை உரிமையாளர்களிடம் கொளுத்த பணத்தை பெற்றுக்கொண்டு அவர்களுக்கு மேலும் மேலும் பட்டாசு ஆலைகள் தொடங்குவதற்கு அனுமதியை வழங்கிக்கிட்டே இருக்காங்க. இருந்தாலும் எங்கள் தமிழக மக்கள் வருஷத்துக்கு ஆயிரக்கணக்கான பேர் தங்களுடைய இன்னுயிரை இழந்துக்கிட்டு இருக்காங்க இந்த பட்டாசு ஆலை வெடி விபத்தின் மூலம். தமிழக மக்களை கொஞ்சம் உணர்ந்து இந்த திராவிட கட்சிகளுக்கு அழுத்தம் கொடுங்க. அந்த செண்பகவல்லி அணையில் ஏற்பட்ட உடைப்பை சரி செய்கிறதுக்கு கேரள மக்களை தயவுசெய்து கொஞ்சம் அழுத்தம் கொடுங்க. அந்த செண்பகவல்லி அணை உடைப்பை சரி செய்வதற்கு கேரள அரசிற்கு என்பதை கேட்டுக்கொண்டு இந்த காணொலியை முடிக்கிறோம். நாம் தமிழர்.